ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் இன்றைக்கி நம்ம கடாயில் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கேக் பாத்திரம் ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 7 இன்ச் அளவு கேக் டின்னில் உள்ளே நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா மைதா தடவி வச்சுக்கலாம். கேக் பாத்திரம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சல்லடை வச்சு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மைதா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் அளவு மைதா மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த பீட்டரை ஒரு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. இப்போது அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நம்மளோட இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சலிச்சு வச்சுருந்த மாவை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி கட்டாயம் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மாவாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் எதுவுமே அடங்காமல் இருக்கும். அதே மாதிரி கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மாவாக சேர்த்து நான் எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் டின்னில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா சரியாயிடும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்காக ஒரு கடாய்க்குள்ளே ஒரு சின்ன பிளேட் ஒன்று திருப்பி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண இந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில செக் பண்ணிக்கோங்க. அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மேலே இருக்கிற பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பர்த்டே கேக்ஸ், நியூ இயர் கேக்ஸ், கிறிஸ்மஸ் கேக்ஸ்ன்னு எது வேணும்னாலும் மேலே க்ரீம் டாப் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கேக்கை இந்த மாதிரி சின்ன பீஸஸாக டீ கேக் மாதிரி செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.